அடுத்து இந்த விழாவில் தென்கட்சி சுவாமிநாதனுடைய பெயர்ல எனக்கும் விசிசாருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற பெருமையிலும் பெருமை. அந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களைப் போல சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தவர் நம்முடைய தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். கலைவாணருக்கு பிறகு அந்த பணியை செய்தவர், ஒழுங்காக செய்தவர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். நல்ல கைதட்டலாம். அவருடைய பெயர்ல எங்களுக்கு இன்றைக்கு விருது கொடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமையிலும் பெருமையாக நான் கருதுகிறேன். என்னுடைய எளிமையை பற்றி இங்கே பேசிய பலரும் குறிப்பிட்டார்கள். முத்துராமன் எளிமையாக இருக்கிறார். என்னுடைய எளிமை தென்கட்சி சுவாமிநாதனுடைய எளிமைக்கு முன்னாலே தோற்றுவிட்டது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவ்வளவு பெரிய மனுஷன் அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார். இன்னைக்கும் புத்தகங்களை வாங்கி தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. அவர் சிரிக்க மாட்டாரு, நம்மளை சிரிக்க வைப்பாரு, சிந்திக்க வைப்பாரு. அநேகமா ஹீமோஸ் கிளப்புக்கு அந்த அவருடைய நூல்களை எல்லாம் அந்த லைப்ரரியை வச்சு உங்க மக்களுக்கு கொடுங்க, அவங்க நல்ல முறையில் ரசிப்பார்கள். அவர் பேர்ல விருது கொடுத்ததுக்காக நான் அதற்காக ஒரு முறை நம்ம ஹீமோஸ் கிளப்புக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயா விசு அவர்கள் என்னுடைய குடும்பம் ஒரு கதம் படத்திலே அறிமுகமானார்கள் என்பதை இங்கே சொல்லி காட்டினார்கள். ஆனால் விசுவனுடைய நாடகங்களை பார்த்துத்தான் நாங்களே போய் நம்ம மணி ஐயர் இன்னைக்கு இருக்கிற சீனிவாசன் அவங்களுடைய தந்தையார் மணி ஐயர் அவரும் நானும் போய் அந்த நாடகத்தை பார்த்துட்டு அந்த நாடகத்தை பார்த்த பிறகுதான் ஐயா விசு அவர்களை நாங்கள் குடும்பம் ஒரு கதை புக் பண்ண உடனே அது கதைவசனம் மட்டுமல்ல, அந்த ரோல்ல நீங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவரை நடிகராக வச்சோம். அந்த படத்துல மிக மிகச் சிறப்பாக செய்து அவரும் பெயர் பெற்றார், எங்களுக்கும் பெயர் வாங்கி கொடுத்தார். இன்றைக்கு அரட்டை அரங்கம், மக்கள் அரங்கம் என்று உலகம் முழுதும் பெயர் பெறுகிற விசுவாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கிற போது நாங்கள் அறிமுகப்படுத்தி அந்த வாசலை திறந்து விட்டோம். அவர் இன்றைக்கு புகழ் பெற்றிருப்பதற்கு காரணம் அவருடைய திறமை என்பதை நான் அவருக்கு அழுத்தி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் எனக்கு 7 படங்களுக்கு கதை வசனம் எல்லாம் எழுதி கொடுத்து நடிச்சு எல்லாமே பண்ணி சொன்னார். அவர் என்னை பற்றி சொல்லுகிற போது உயர்வாக சொன்னார். அவரை பற்றி சொல்லுகிற போது நான் சொல்லுவேன், அவரை நான் முதல் பொதுக்கூட்டம் என்று பாண்டிச்சேரிக்கு அழைத்து கொண்டு போனேன். அந்த பாண்டிச்சேரிக்கு அழைத்து கொண்டு போகும்போது, சார் நான் விழாவில் மேடையில் உட்கார்ந்துக்கிறேன், என்ன பேச சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சார் இதே மாதிரி தான் சார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு, முத்துராம் சார் அதிகமாவெல்லாம் எழுதி கொடுக்காதீங்க, ஒரு 8 லைன் எழுதி கொடுங்க, அதை நான் 4 லைன் பேசிடுறேன் பாரு. இப்படி சொன்ன ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு பஞ்சி டைலாக் சொல்லி உலகமெல்லாம் பேர் வாங்குகிற ரஜினிகாந்தா இருந்த அவரு தான் அப்படித்தான் சொன்னாரு. நீங்க வாங்க பார்த்துக்கலாம் சொல்லி மேடையை கொண்டு போய் மேடையை ஏற்றி விட்டோம். அன்னைக்கு பேச துவங்கி அந்த பேச்சு இன்றைக்கு உலகம் முழுதும் சிறந்த பேச்சாக, கருத்துள்ள பேச்சாக, கருத்துள்ள அரட்டகமாக விசு அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எங்களாலே அல்ல, அவருடைய திறமையாலே. ஆகவே இந்த விருது அவருக்கு கிடைத்திருப்பது மிக மிக பொருத்தம் என்பதை நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.